தைப்பூசத்தின் போது பாத யாத்திரையாகவும் காவடி எடுத்தும் பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர். பாத யாத்திரை செல்பவர்கள் விரதம் மேற்கொண்டு நடைப்பயணத்தை துவக்குகின்றனர். இத்தகைய சிறப்புமிக்க பழனி பாத யாத்திரையை முதல் துவக்கியவர் குப்பா பிச்சஞ்செட்டி குமரப்பன். கிபி 1608, 1766, 1788, 1805 ஆகிய ஆண்டுகளில் எழுதப்பெற்ற நகரத்தார் அறப்பட்டயங்களில் பழனி பாத யாத்திரை தொடக்கம், வரலாறு, வழிபாட்டு முறைகள், மரியாதைகள் ஆகியவை தெளிவாக விளக்கப்பட்டுள்ளன. இவ்வறப்பட்டயங்கள் நூலாக தொகுக்கப்பட்டு டாக்டர் வாசுப மாணிக்கம் அவர்களால் பதிப்பிக்கப்பட்டுள்ளது. தேவகோட்டை பாலகவி ராமநாதன் செட்டியார் இந்நூலில் கண்டுள்ள பட்டயங்களின் மூல ஏடுகளை பழனி பண்டாரத்திடமிருந்து பெற்று சரிபார்த்ததாகவும், ஓலைச்சுவடியில் உள்ளவையும் இந்நூலில் உள்ளவையும் ஒத்திருப்பதாகவும் கூறியுள்ளார். ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு முன் தேக்காட்டூரில் வாழ்ந்த குமரப்பன், மரவ நாட்டில் வாழ்ந்த மரவன் தேவன், கடியாபட்டியில் வாழ்ந்த கார்காத்த வேளாளன் சுப்பிரமணியனை துணைக்கு அழைத்து கொண்டு பழனிக்கு சென்று உப்பு வணிகம் செய்துள்ளார். சுவாமியை கூட்டாளியாக்கி வணிகம் செய்யும் பெருமை நகரத்தார்களுக்கு மட்டுமே உண்டு. இன்றைக்கும் கூட நகரத்தார்களில் பெரும்பாலானோர் சுவாமிக்கு பங்கு வைப்பது உண்டு. உப்பு வணிகம் செய்ய சென்ற குமரப்பர் பழனியில் தெய்வநாயக பண்டாரம் வீட்டில் தங்கி வியாபாரம் செய்தார். வியாபாரத்தில் கிடைத்த லாபத்தில் ஒரு பணம் லாபத்திற்கு அரைக்கால் பணம் மகமையாக தெய்வநாயக பண்டாரம் மனைவி பார்வதி அம்மாளிடம் கொடுத்து அன்னதானம் செய்ய சொல்லி இருக்கிறார். மறு ஆண்டு மழை வெள்ளம் வந்தமையால் உப்பு விலை ஏறி லாபம் அதிகமாக கிடைத்தது. இதனால் மகிழ்ச்சியடைந்த குமரப்பன் ஆண்டுதோறும் பழனிக்கு பாத யாத்திரை வருவதாக கூறினார். அன்னதானம் அளித்த தெய்வநாயக பண்டாரம் இல்லத்தை அன்னதான மடமாக்கினார். கோயில் பணத்தை தனக்காக வைக்கும் காலத்தில் தன் பணத்தை இறைவனுக்கு அளித்தவர்கள் நகரத்தார்.